ஏன்னா எல்லாரும் ஒரு விதமான ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க இந்த வீடியோக்கான தலைப்பை பார்த்து. உங்களுடைய சந்தேகம் கொஞ்சம் நியாயமானது தான், குழப்பமும் நியாயமானது தான். இந்தியாவில் 543 நாடாளுமன்ற தொகுதிகள் தான் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தமே 39 தொகுதிகள் தான் இருக்குது. புதுவை சேர்த்தா 40 தொகுதிகள். இந்த 40 தொகுதிகளை மட்டும் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளின் தலைவர்களால் எப்படி பிரதமரை தீர்மானிக்க முடியும், அதாவது யார் பிரதமர் என்பதை தீர்மானிக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வியாக இருக்கும். ரைட், அதுக்கான ஒரு பின்புலம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய சந்தேகம் இன்னும் வலுப்புறோம். கடந்த முறை ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது அவங்களோட தலைமையில் அதிமுக கிட்டத்தட்ட 37 நாடாளுமன்ற தொகுதிகளை வின் பண்ணி 37 அதிமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்துக்கு போனாங்க. அப்படி இருந்தும் கடைசியில் ஆட்சி அமைச்சது என்னவோ மோடி தான். அவருடைய அரசின் கீழ் அதிமுகவுக்கு எந்த விதமான ஒரு பங்களிப்பும் இல்லை. ஏன்னா துணை சபாநாயகராக, மக்களவை துணை சபாநாயகராக தம்பிதுரை தேர்ந்தெடுக்கப்பட்டார், அவ்வளவுதான். அப்படி இருக்கும்போது இந்த முறை மட்டும் எப்படி இந்த தமிழகத்தில் உள்ள கட்சிகளால் பிரதமரை தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்றது உங்களுடைய சந்தேகமாக இருக்கும். ரைட், அதற்கு முன்னாடி அது குறித்து நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி சில புள்ளி விவரங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. புள்ளி விவரங்கள் மட்டுமல்ல, கருத்து கணிப்புகளையும் பார்க்க வேண்டியிருக்கு. இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் முக்கிய தேசிய கட்சிகளான பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிகளுக்கு பெரும்பான்மை கிடைக்காது என பல்வேறு கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ள நிலையில் அடுத்த பிரதமர் யார் எனும் கேள்வியும் ஆர்வமும் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இந்தியா டுடே, டைம்ஸ் நவ், ஏபிபி நியூஸ் உள்ளிட்ட பிரபல செய்தி நிறுவனங்கள் கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் பல கருத்து கணிப்புகளை நடத்தியுள்ளன. அவற்றுள் கடைசி 10 கருத்து கணிப்புகள் பாரதிய ஜனதா காங்கிரஸ் கூட்டணிகளுக்கு பெரும்பான்மை கிடைக்க வாய்ப்பே இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளன. இது உண்மையாகும் பட்சத்தில் இவ்விரு கட்சிகளுமே பல்வேறு மாநில கட்சிகளின் தங்கள் கூட்டணியில் இல்லாத சிறு கட்சிகளின் ஆதரவை கோர வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இதனால் அடுத்த பிரதமர் யார் என்பதை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக மாநில கட்சிகள் உருவெடுக்கும். இத்தகைய சூழ்நிலையே ஏற்படும் என பல கணிப்புகள் தெரிவிக்கின்றன. இதனால் பாரதிய ஜனதா ஆட்சியமைக்க கடும் சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என கூறப்படுகிறது. ஏனெனில் கடந்த முறை பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம் பெற்றிருந்த பல கட்சிகள் இப்போது பாரதிய ஜனதாவுக்கு எதிராக வரிந்து கட்டியுள்ளன. மேலும் மம்தா பானர்ஜி, மாயாவதி, அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோர் காங்கிரசுடன் கைகோர்க்காவிட்டாலும் பிரதமர் மோடிக்கு எதிராக முழங்கி வருகின்றன. எனவே பாரதிய ஜனதாவை ஆட்சியை விட்டு அகற்ற இம்மூவரின் தலைமையிலான கட்சிகள் ஆட்சியமைக்க காங்கிரஸ் வழிவிடலாம். இதுபோக மோடியும் ராகுலும் பிரதமராக எதிர்ப்பு கிளம்பலாம் என்றும் கருதப்படுகிறது. அத்தகைய சூழ்நிலையில் ராகுலுக்கு பதிலாக பிரியங்கா முன்னிறுத்தப்படலாம் என்றும் மோடிக்கு பதிலாக வேறொருவர் பதவிக்கு வரலாம் என்றும் கூறப்படுகிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த முறை காங்கிரஸுடன் கூட்டணி அமைச்சு போட்டியிட்டாலும் கடந்த கால வரலாறுகளை பார்க்கும்போது தேர்தலுக்கு பிறகு அந்த கட்சி அணிமாறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதில் தவறும் இல்லைன்னா அப்போ தான் ஆட்சியை பிடிக்க முடியும், அதிகாரத்துக்கு வர முடியும். அடுத்த கட்டமாக அதிமுகவை பார்க்கும்போது பிஜேபியோடு இருக்காங்க. தேர்தலுக்கு பிறகு அதுவும் கூட முடிவை மாற்றிக்கொள்ளலாம். ஏன்னா இங்கே இருக்கிற ஆட்சியை தக்க வச்சுக்கணும். டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 எம்பி தொகுதியில் அவர் வின் பண்ணக்கூடிய பட்சத்தில் அந்த கட்சி அவர் நிச்சயமாக தேசிய ஒரு முக்கியமான தலைவராக பார்க்கப்படுவார். திமுக கூட்டணி தன்னுடைய ஆதரவு இல்லைன்னு அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். அதே சமயத்தில் இன்னொன்று யோசிச்சு பாருங்கள், காங்கிரஸோ பிஜேபியோ இவர் தேவையில்லை, தினகரன் தேவையில்லைன்னு சொல்லவே இல்லை. ஆக மொத்தத்தில் அவரும் கூட தேர்தலுக்கு பிறகு சூழ்நிலைக்கு ஏற்ப, அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப நாட்டின் நலன் கருதி சில முடிவுகள் எடுக்கக்கூடும். அது எப்படி இருக்குன்றது அவருக்கு தான் தெரியும். இதன் மூலமாக நம்ம சொல்ல வர்றது என்னென்னு சொன்னாக்கா, தேர்தலுக்கு பிறகு மத்தியில் ஆட்சி அமைப்பதற்கு மாநில கட்சிகளின் ஆதரவு பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் தேவை. ஒருவேளை இந்த 2 கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாமல் மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ், மாயாவதி இந்த 3 பேர் சேர்ந்து அமைச்சிருக்கக்கூடிய கூட்டணிக்கு வழிவிட்டு காங்கிரஸ் வெளியில் இருந்த ஆதரவு தரும் பட்சத்தில் அந்த 3 பேரில் ஒருத்தர் பிரதமராகிறதுக்கும் வாய்ப்புண்டு. ஆக எப்படியாக இருந்தாலும் எந்த அணி ஆட்சி அமைத்தாலும் மாநில கட்சிகளின் சிறிய கட்சிகளின் ஆதரவு தேவை. அந்த மாதிரியான சமயத்தில் மு.க. ஸ்டாலின், டிடிவி தினகரன், அன்புமணி, அந்த மாதிரியான நேரத்தில் டிடிவி தினகரன், ஸ்டாலின், அன்புமணி போன்ற தலைவர்கள் சேர்ந்து அடுத்த பிரதமர் யார் என்பதை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக விளங்குவார்கள் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கணிப்பாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம்.